இளையராஜா முகத்திலே முழிக்காத அளவுக்கு சண்டை. மிஷ்கின் மனசுல இவ்ளோ இருக்கா? இயக்குனர், நடிகர் அப்படின்னு கலக்கிக்கிட்டு இருக்கிற மிஷ்கின் தற்போது விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில நடுவராகவும் வலம் வந்துட்டு இருக்காரு. பாடல்கள் அப்படின்னாலே உற்சாகமாகிவிடும் மிஷ்கின். இளையராஜா பாடல் என்றால் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி மாறிடுறாரு. அப்படி இருக்கும்போது இளையராஜா குறித்து அவர் பகிர்ந்து கொண்ட இளையராஜா பாடல்கள் குறித்து அவர் பகிர்ந்து கொண்ட பல தகவல்கள் சுவாரஸ்யமானவை. இசைஞானி இளையராஜா குறித்து பேசும்போது எப்போதும் இளையராஜாவை அப்பா என்றுதான் கூறுவார். தனது படங்களுக்கு இசைஞானி இளையராஜா தான் என்றால் இளையராஜா பெயரைத்தான் முதலில் இருக்கும்படி போஸ்டரை டிசைன் செய்வார். இப்படி இருக்கும்போது இசைஞானிக்கும் மிஷ்கினுக்கும் இடையில் மிகப்பெரிய சண்டையே வந்துள்ளது என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுவும் இனிமேல் இளையராஜா முகத்திலேயே இனிமேல் முழிக்க கூடாது அப்படின்னு மிஷ்கின் முடிவெடுக்கும் அளவுக்கு சண்டை நடைபெற்றதை மிஷ்கினே பகிர்ந்திருக்காரு. இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் இளையராஜாவின் தம்பி கங்கை அமரனுடன் சூப்பர் சிங்கர் மேடையில் இருக்கும்போது இளையராஜாவுடனான சண்டையை பகிர்ந்து கொண்டார். மிஷ்கின் பேசும்போது, நான் இளையராஜா குறித்து அதிகம் பேசுவதால் என்னை விமர்சிப்பதை பார்க்கிறேன். இப்போது இங்கு உரிமையாக ஒன்று சொல்கிறேன். இளையராஜா முகத்தில் முழிக்கவே கூடாது என்று சண்டை போட்டு கொண்டு வந்தவன் நான். இந்த சண்டை நான் எனது அப்பாவுடன் சண்டை போட்டது போல. ஆனால் ஒரு இசைஞானிக்காக நான் எனது வாழ்நாள் முழுவதும் வேண்டிக் கொண்டே இருப்பேன். என் நாட்டில், என் வீட்டில் என் தாய் பெற்றெடுத்த அந்த மகா கலைஞனை அந்த இறைவன் கொடுத்த பிச்சை எனக்கு மிகப்பெரிய பிச்சை. நான் அதனால்தான் இசைஞானி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் குறித்து பேசுவதால் எனது ஆன்மா சுத்தமடைகிறது அப்படின்னு பேசியிருக்காரு. இவரோட இந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக தோழர் ஆதி என்ற எக்ஸ் தலவாசி அவரோட எக்ஸ் பக்கத்துல இனி பார்க்கவே கூடாதுன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு வந்த பின்னாடி ஒருத்தரை பற்றி இவ்வளவு உள்ளபூர்வமா, உணர்வு பூர்வமா நெகிழ்ந்து கொண்டாடி பேச முடியுமா? இவ்வளோ காதலோட இருக்க முடியுமான்னு நான் எப்பவும் வியந்து பார்க்குற கலைஞன் அதுதான் மிஷ்கின், அதுதான் ராஜா என்று குறிப்பிட்டுள்ளார். அவரோட இந்த பதிவு மேலும் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு.